அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி ஓகேங்களா. ஸோ இதுக்கு ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் ஆனது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அப்டேட் பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த வீடியோவில் இந்த நாட் அவைலபிள் ஓகேங்களா, உங்களுக்கு நல்லாவே தெரியும். வெப்சைட்லேயே போட்டிருந்தாங்க. என்னென்ன போட்டிருந்தாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த லிங்க் ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட் லிங்க் பார்த்தீங்களா, ஸோ அதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா கீழே for non-available vacancy, the available candidate from the general merit list will be called for additional certificate revision. ஓகேங்களா. ஸோ மேலே இருக்கக்கூடிய அதாவது ஃபில் ஆன ஸ்டூடெண்ட்ஸில் யாரெல்லாம் அந்த நான் அவைலபிள் வேகன்சி இருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே ஒரு ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் ஸ்டடி பண்ணிட்டு அதுலேருந்து கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. ஸோ அந்த ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செகண்ட் சிவி லிஸ்ட்டுமாங்க. ஓகேங்க, அடிஷ்னல் சிவி லிஸ்ட்டுங்களா அல்லது செகண்ட் சிவி லிஸ்ட்டுங்களா. ஸோ இந்த சிவி லிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா. அடிஷ்னல் சிவி லிஸ்ட் ஆனது எப்போ வருது, அது எப்படி வரும் அப்படிங்கிற டீட்டெயில் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு டோட்டலாக எத்தனை சப்ஜெக்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரபி இதுக்கான வேகன்சி பார்த்தீங்க அப்படின்னா யூஜிடிஆர்பி மூலம் ஃபில் பண்ணாங்க. டோட்டல் வேகன்சி 3092 இருக்குது. ஸோ எவ்வளோ வேறு செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வரைக்கும் தமிழ் மட்டும் அப்டேட் பண்ணல. தமிழ் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இன்னைக்கு நினைக்கிறேன். ஓகேங்களா. ஸோ 2310 செலக்ட் பண்ணியாச்சு. அதில் நான் அவைலபிள் கேண்டிடேட்ஸ் வேகன்சி நான் அவைலபிள் வேகன்சி பார்த்தீங்கன்னா 364 இருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த 364 வேகன்சியை அவங்க எந்த மெத்தடில் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ எழுது இதுதான் டவுட். ஓகேங்களா. ஸோ அது எங்க அந்த வேகன்சி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கலாம். இப்போ ஃபிசிக்ஸ் எடுத்துக்கலாம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. ஸோ அந்த ஃபிசிக்ஸில் அந்த நான் அவைலபிள் வேகன்சி இது பார்த்தீங்களா லாஸ்ட்ல இருக்கும். ஓகேங்களா. நீங்க ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட்ல இருக்கும். ஸோ இந்த வேகன்சி எல்லாம் ஓகேங்களா. ஸோ 365 பார்த்தீங்க அப்படின்னா கீழே வரைக்கும் ஓகே இந்த வேகன்சி எல்லாமே நான் அவைலபிள் வேகன்சி. ஓகேங்களா. எத்தனை இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு 61 இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ இந்த 61 பார்த்தீங்க அப்படின்னா அவங்க எப்படி ஃபில் பண்ண போறாங்க அப்படின்னா இங்க அந்த டேர்ன் வைஸ் இருந்துச்சு அப்படின்னா கொடுத்துருவாங்க. சப்போஸ் டேர்ன் வைஸ் ஆளுங்களே இல்லை. ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ன்ல கேட்டகரி 4ல எம்ஐ அப்படி இருக்காலும் அந்த ஆளுங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு கொடுத்துருவாங்க. சரிங்களா. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பர்சன்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அவங்கள வச்சு ஃபில் பண்ணிக்குவாங்க. சப்போஸ் ஆளுக்கே இல்லை. ஓகேங்களா. ஸோ அந்த டேர்ன்ல ஆளே இல்லை அப்படின்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஜென்ரல் மெரிட் லிஸ்ட் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ப்ரிப்பேர் பண்ண 90% வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. ஸோ எப்படின்னா 369 இருக்காங்களா. ஸோ அதுல எப்பவும் போல ஓகேங்களா. ஸோ எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் டேர்ன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 31% கூப்பிட்டுருவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி டேர்ன்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 61%. ஓகே இது பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இப்படி சப்போஸ் ஜெனரல் மெரிட் லிஸ்ட் ஆனது இது மாதிரி பிளான் பண்ணாங்க அப்படின்னா ஓகேங்களா. ஸோ நான் 61% கூப்பிட்டுருவாங்க. ஓகேங்களா. ஸோ அப்படி கூப்பிடும்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த போஸ்டிங் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படின்னா சார் நான் சிவி போயிட்டேன் ஆனா என்னுடைய பேர் பாத்தீங்கன்னா ப்ரொவிஷனல் செலெக்ஷன் லிஸ்ட்ல வரல ஓகேங்க அப்படின்னு சொல்றாங்க பாத்தியா, அவங்களுக்கெல்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். ஓகேங்களா. அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா டெஃபினட்டா கிடைக்கும். ஸோ சிவி போயிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு வேகன்சிக்கு 1.25% கூப்பிட்டுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஆள் அடிஷனலா கூப்பிட்டுருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா அந்த 0.25 கூப்பிட்டாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு எல்லாம் சிவி லிஸ்ட்ல பேர் இருக்கும் ஆனா ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ல பேர் இருக்காது. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி கண்டிப்பா இந்த 360 போஸ்டிங்ல கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா. ஸோ அதுக்கும் மேல வேகன்சி ஆனது இருந்துச்சு அப்படின்னா அந்த வேகன்சி ஆனது அடிஷனலா செகண்ட் சிவி லிஸ்ட். ஓகேங்களா. சப்போஸ் இவங்களுக்கு போக இன்னும் எவ்வளவு வேகன்சி இருக்கு, சப்போஸ் அப்போ ஒரு 150 இருக்கு, இல்ல ஒரு 200 வேகன்சி இருக்கு, 300 வேகன்சி இருக்கு அப்படின்னா அந்த வேகன்சியை செகண்ட் சிவி லிஸ்ட்ல ஒரு ஜென்ரல் டெர்ன்ல ஓகேங்களா, ஜென்ரல் டெர்ன்ல மேல டாப் மார்க் இருக்க மாதிரி அந்த மெரிட் லிஸ்ட்ல அவங்களை கூப்பிடலாம். அது கம்யூனிட்டி வைஸ்ல பாத்தீங்க அப்படின்னா பிசிக்கு 26.5% கூப்பிடலாம். ஓகே ஜென்ரல் மெரிட் லிஸ்ட்லயே அந்த பிசி கூப்பிடலாம். இதுல பாத்தீங்கன்னா எம்பிசி ஒரு 20% கூப்பிடலாம். ஓகேங்களா. எஸ்சி ஒரு 15% கூப்பிடலாம். எஸ்சிஏ ஒரு 3% கூப்பிடலாம். எஸ்டிக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பர்சன்டேஜ் கூப்பிடலாம். சப்போஸ் ஒரு ஆளே இல்லை அப்படின்னா அவங்க மேல கூடிய ஆட்களை வச்சு ஃபில் பண்ண வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த செகண்ட் மெரிட் லிஸ்ட் ஆனது நெக்ஸ்ட் வீக் ஓகேங்களா.
ஸோ இன்னைக்கு வந்து டேட் வந்து 26 அப்படின்னா இன்னைக்கு தமிழோட இது வந்துடும். ஓகே, ப்ரொவிஷனல் செலெக்ஷன்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் வீக் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெட்னஸ்டேக்குள்ள இந்த செகண்ட் CV லிஸ்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி செகண்ட் CV லிஸ்ட் வந்துச்சு அப்படின்னா இந்த ஆர்டர்ல தான் ஃபில் பண்ண வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா ஸோ அந்த கேட்டகரியில ஆட்களே இல்லை. ஓகே, இந்த கேட்டகரியில வந்து பாத்தீங்கன்னா ஆட்களே இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி ஃபில் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் அவைலபிள் வேகன்சி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் மெரிட் லிஸ்ட்டை யூஸ் பண்ணி அவங்க கண்டிப்பா ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதுதான் வந்து ஒரு 99% வாய்ப்பு இருக்கு, இப்படிதான் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இல்ல சார் டாப்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியே கூப்பிடுவாங்களா? ஸோ அப்படி கூப்பிடும்போது பாத்தீங்கன்னா அதை பாதிக்கப்படுவாங்க நிறைய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் எக்ஸாம்பிள் பிசி இருக்காங்க, இல்ல MBC அதிகமா இருக்காங்க அப்படின்னா அவங்க மட்டும் தான் ஃபில் ஆவாங்க, மற்ற கேட்டகரிக்கு வந்து வர வாய்ப்பு இருக்காது. ஸோ இதை அப்படி ஃபில் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா பிசி அப்படின்னா அதுல உமன்ஸ் வந்து 30% ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? 30% இல்லை அப்படின்னா தான் அது வந்து ஜென்ஸுக்கு போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ்லயே அந்த PSTM வந்து பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு கொடுத்துருக்காங்க, ஒரு 20% அப்படின்னா அந்த 20% ஃபில் பண்ணுவாங்க. ஸோ பர்சன் வித் டிசேபிலிட்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 4%. சப்போஸ் இதெல்லாம் ஆர்ட்லயே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணுவாங்க, பிசிலேயே ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அதே தான் MBCக்கும். ஓகேங்களா? அதே தான் BCMக்கும். ஓகேங்களா? வேற என்ன இருக்கு, BC MBC BCM. ஓகே, இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஆர்டர்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கான வேகன்சி வந்து அப்டேட் பண்ணி கொடுத்துருவாங்க. அதை பத்தி நாம வந்து ஈவினிங் வீடியோ பார்க்கலாம். ஸோ இந்த தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெனரல் மெரிட் லிஸ்ட் வந்து ஃபில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? சார் நான் பார்டர்ல இருக்கேன் சார், இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ CV போயிட்டு வந்திருப்பாங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல இருப்பாங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு இது எடுத்துக்கலாங்க, ஹிஸ்டரி எடுத்துட்டோம். ஹிஸ்டரியில இப்ப BC எடுத்துக்கலாங்க. இப்போ BC மட்டும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஹிஸ்டரியில BC வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 900 BC எடுத்துட்டோம் அப்படின்னா பிசியில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 48 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த பிசியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக அந்த BC அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ரெண்டு பேர் வருவாங்க. அந்த BCலேயே உங்களுக்கு வந்து மேல் வந்து எவ்வளோ செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா BCயில் வந்து மொத்தம் 48 சொன்னாங்க. அதில் மேல் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 25 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மேல் வந்து 25, ஃபீமேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 21. ஓகே, மேல் 25, ஃபீமேல் வந்து 21. ஸோ ரெண்டு நம்ம ஆட் பண்ணும்போது பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டோட்டலா 48ங்க. ஓகேங்களா? ஸோ 48ல 2 வேகன்சி வந்து ஃபில் பண்ணல, அதை கழிச்சுக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த 2 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் CV லிஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ டிபார்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா IEDSS அந்த டிபார்ட்மெண்ட் வந்து வேகன்சி இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் CV லிஸ்ட் செகண்ட் லிஸ்ட் வந்து கூப்பிடுவாங்க. சப்போஸ் ஆட்களே இல்லை அப்படின்னா அவங்க ஜெனரல் மெரிட் லிஸ்ட் வந்து ஆட்கள் தூக்கிப்பட வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் CV லிஸ்டுக்கான டீடைல்ஸ். ஓகேங்களா? தேங்க்யூ.